அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 5ஆம் தேதி மார்கழி 5ங்கிறது வந்து டிசம்பர் 20. டிசம்பர் 20லேருந்து மாத கடைசி வரைக்கும், அதாவது ஜனவரி 12 வரைக்கும் இந்த நாட்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரி பிரச்சனைன்னா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும். வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுடன் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட சிறு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை. உங்களை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் வரக்கூடிய தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுடைய அந்த பதட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அதனால் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் குரு பார்வையில் செவ்வாய் இருந்தாலும், குரு மங்கள யோகம் இருந்தாலும், அது பெருசாக நன்மைகளை கொடுத்தாலும் சில சங்கடங்களையும் கொடுக்கும், குழப்பங்களையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில், தாய் தந்தையர் உறவில், குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே மார்கழி மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு உண்டான மாதாந்திர அந்த மாதம் முழுவதும் உண்டான இந்த பெருமாள் வழிபாட்டில் காலையில் பங்கெடுத்துக்கிட்டு ஒரு துளசி மாலையை சாத்திட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இந்த மாதத்தில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில இந்த உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, 10ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. வேலை இழப்புங்கிறது வந்து தப்பான காரணத்தினால இருக்காது. அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் வந்து வேலை இழப்பை நீங்கள் வாலண்டியராக ஏற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய வண்டி வாகன வகையிலும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது. திடீர் செலவுகளால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சிலருக்கு கடன் வாங்கும் யோகமும் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செழிப்படையும். வியாபாரத்தில் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் அந்த வருமானத்தை அடையிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு கடன் வராமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் ஏற்ற இறக்கங்கள் உரிய மாதமாக இருக்கும். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரங்களை மாதாந்திர இங்கிலீஷ் மாத ஆங்கில மாத பலன்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதை செய்து செவ்வனே உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது.
தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அக்ஷர அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் மார்கழி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 டிசம்பரும் 2026 ஜனவரியும் வந்துடும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். பொதுவாக குரு உங்களுக்கு இருக்கிறதே இறை அருள் தெய்வ அனுகூலம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவான் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், குறிப்பாக ஆண் பெண் யாராக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருப்பார். அப்படி பார்க்குற போது நல்ல விஷயங்கள்னு பார்க்குற போது உங்கள் ராசியிலே குரு இருக்கிறது. நீண்ட நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது, வேண்டுதல் இருக்குது, அதை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இறை அருளால் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாளாக யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் டிலே ஆகிருக்கு, சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து வாழ்க்கையில் இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு செலுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. கையில் மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது. ஸோ புதிய முயற்சிகள் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். பட் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியங்களும் நடக்கும். உறவுகளால் நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உறவுகளால் பிரச்சனைகளும் இருக்குது. போத் ஆர் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் அடிக்கடி பயணங்கள், குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸின் காரணமான பயணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். வேலையின் நிமித்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சுமாராக தான் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, நீங்கள் எதையெல்லாம் லைஃப்பில் முதல்ல செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டு அதை நீங்கள் முதல்ல பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணாதீங்க. நமக்கான ரிசல்ட் ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்காது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட், இது அத்தனையுமே இந்த மார்கழி 14 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஸோ ஏதாவது லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மார்கழி 14க்குள்ளே நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இதெல்லாமே நம்ம ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கேட்டிருக்கேங்கிறவங்களுக்கு மார்கழி 14க்குள்ளே கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இந்த கடன் வாங்கி நீங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. பட் லைஃப்பில் அவங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் அடக்கி வாசிக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும்,
பட் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்லேயுமே மார்கழி 16 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மார்கழி 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்களும் ஓரளவுக்கு நார்மலாக உண்டு. அது இல்லாமல் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் நடக்கும். நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸுக்கும் ரிவார்ட்ஸுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஸ்பெக்குலேஷன் துறையில், குறிப்பாக யூக வணிகங்களில் யாரெல்லாம் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் நார்மலாக இருங்க. பெருசாக வேண்டாம், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா கிரகங்கள் வலிமையாக இல்லை. ஒரு பக்கம் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏதாவது தேர்மாங்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள். அது லாட்ரியாக இருக்கட்டும், கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது. எதுனெல்லாம் பண்ணலான்னா நீங்கள் கோல்டு பாண்டு வாங்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டிஜிட்டல் கரன்சி இந்த 14க்கு அப்புறம் வாங்கலாம். இது எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நல்லா இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்ல. நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், நல்ல ஒரு ஃபிட்டட் கன்சலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஜாபில் அது மட்டுமல்ல, வேறு நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சபார்டினேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் இருக்குது. ஒரு பக்கம் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியலாக இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போதும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ஸோ போத்தார் சைடு 2 பேருமே பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உங்களுக்கு உண்டு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பிரிஞ்சிருங்கவங்க மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்வதற்கு ஏதாவது நீங்கள் மியூச்சுவலில் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். வெளிநாட்டில், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், வீசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அத்தனை விதமான நீங்கள் சோசியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்களவு ஒரு விஷயத்தில் யோசித்து செயல்படுறீங்களோ அவ்வளோக்களவு இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான அஃபேர் ஏதாவது இருந்தால் அது பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி. ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பைரவருடைய தரிசனம், வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மஹே.
அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்றைக்கி புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்றைக்கி தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்றைக்கி செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்றைக்கி ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தேலையானால் அதாவது 11/1/2026 அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி, வெளியில் இருக்கிறதும் சரி, அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12 14/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாயும் சூரியனும் இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்கார். அதனால் வந்து முதல்ல வந்து எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுறதை ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் வக்கர குரு வந்துடுறார். அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புதன் வந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் வருது. அதனால் உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டு தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு செய்யாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழிலில் வந்து நல்லபடியான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஆனால் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு அந்த தடங்களை தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையினால் ராசியில் இருக்கக்கூடிய வக்கர குரு பகவான், அதாவது சிவராஜ யோகத்தை கொடுக்குறார். அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ரொம்பவும் பொறுமையாகவும் ஜாகிரதையாகவும் பண்ணுறது நல்லது. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்குது, சமசப்தமத்தில் சுக்கிரன் வேறு இருக்கார். அதனால் வந்து 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகிறதுனால
இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது காதல் அந்த மாதிரியான வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5-7 சம்பந்தம் வர்றதுனாலையும் 11ஆம் அதிபதியும் அங்கே போய் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் மனசை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலை நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகளும், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போய் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக குழந்தை பிரச்சனை இருந்தவங்க, குழந்தை இல்லாமல் இருந்தவங்க, திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர இந்த புத்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள், பேப்பர் அந்த மாதிரி பிரிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த நரம்பு சம்பந்தமான டாக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது. காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் திருமணம் குருவின் பார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கு அடுத்த மாதத்துக்கு மேலே தான் பார்க்கணும். திருமணத்திற்கு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் முயற்சிகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காது சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்கன்னா அது சற்று பின்னடைவை கொடுக்கும். எப்படின்னா முதல் டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொடுக்கும். சனி ராகு சேர்ந்து இருக்கிறது 9ஆம் இடத்துலன்றது தந்தைக்கு பின்னடைவை நிச்சயமாக கொடுக்கும். தந்தையின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய அதாவது சொத்துக்கள் வர்றதெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர், அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுக்கும் வரக்கூடிய அவர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார், 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமும் போகிறார். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரனோட வேறு சேர்ந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வேலையில் ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் அதாவது நீங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருதுன்னா 22/12/2025 24/12/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் தானம் கொடுத்துட்டு போகும். நெல் வாங்கி தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு தானியம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் நீங்கள் போய் ஒரு விஷ்ணு கோவிலில், அதாவது நாராயணன் கோவிலில் போயிட்டு, இந்த வைகுண்ட ஏகாதசி வேறு வருது, பெருமாள் கோவிலில் போயிட்டு துளசி மாலை ஒரு 10 முழம் வாங்கி கொடுங்க. அது ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். அது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போகும்.